Hello friends, welcome back to Manoj Caliber. நாம இன்னைக்கு இந்த வீடியோல present perfect continuous tense பத்தி கத்துக்க போறோம். அதுல present perfect continuous tenseக்கான ஃபார்முலா என்னது, sentence structure என்னது, different uses என்னது அப்படின்றத பத்தி எல்லாம் கத்துக்க போறோம். ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு good news and a request. Good news என்னது அப்படினு பாத்தீங்கன்னா மனோஜ் கேலிபர் அப்படின்ற நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் மற்றும் மெமரி டெக்னிக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. ஆனால் இந்த டென்ஸ் சீரீஸ் முடிஞ்ச பிறகு மனோஜ் கேலிபர் அப்படின்ற இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மெமரி டெக்னிக் வீடியோஸ் மற்றும் ஸ்டடி டிப்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு சேனல் தொடங்க போகிறேன். அதுதான் குட் நியூஸ். ரெக்வஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலுக்கு நம்ம ஒரு நேம் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது அப்படின்றத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ கேலிபர் இங்கிலீஷ், கேலிபர் இங்கிலீஷ். ஆப்ஷன் பி இங்கிலீஷ் கேலிபர், இங்கிலீஷ் கேலிபர். இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை தயவு செய்து கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Present perfect continuous tense. Present perfect continuous tense அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கம்பைன் பண்ணுற ஒரு டென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் ஒரு செயலுடைய கண்டினியூட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு டென்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசண்ட்னா நிகழ்காலத்தை குறிக்குது, பர்ஃபெக்ட் அப்படின்றது முடிந்த ஒரு செயலை குறிக்குது, கண்டினியூஸ் அப்படின்றது தொடர்கின்ற ஒரு செயலை குறிக்குது. இப்போ பாருங்க அதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன். எங்கே ஹாவ் பீன் வரும் எங்கே ஹேஸ் பீன் வரும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. பாருங்க ஐன்றது சப்ஜெக்ட், ஐக்கு என்ன வரும்னா ஹாவ் பீன் வரும். ஸோ ஐ வி யூ தே இது எல்லாத்துக்குமே ஹாவ் பீன் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் அதாவது ஹீ ஷீ இட்டுக்கெலாம் ஹேஸ் பீன் வரும், ஹேஸ் பீன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிங்குலர்ஸ் எல்லாத்துக்குமே ஹேஸ் பீன் வரும், ப்ளூரல்ஸ் எல்லாத்துக்குமே ஹாவ் பீன் வரும். இங்கே பாருங்கள் ஐ ஹாவ் பீன். ஒர்க் அப்படின்றது ஒரு வேர்ப், ரூட் வேர்ப். அது கூட ஐஎன்ஜி சேர்த்தா அது ஒர்க்கிங் அப்படின்னு மாறுது. ஸோ ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன் அப்படின்னு தமிழ் அர்த்தம். நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இல்லையா, அதை கூட சொல்லலாம். நான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2010 அப்படின்னா நான் இங்கே 2010 பணியாற்றி கொண்டு வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். We have been working அப்படின்னா நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். You have been working நீங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறீர்கள். He has been working அவர் பணியாற்றி கொண்டு வருகிறார். She has been working அவள் பணியாற்றி கொண்டு வருகிறாள். It has been working அது பணியாற்றி கொண்டு வருகிறது. They have been working அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி WH கொஷின்ஸ் அண்ட் SR நோ டைப் கொஷின்ஸ் உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஏற்கனவே ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்களா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான SR நோ டைப் கொஷின் எப்படி உருவாக்குறது, சிம்பிள். இங்கே யூ ஹாவ் பீன் என்றது ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதில் ஹேவை மட்டும், ஹாவ் பீன் கிடையாது, ஹேவை மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க, யூவை பின்னாடி கொண்டு போங்க. அப்படின்னா எப்படி வரும், ஹாவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், ஹாவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு வரும். அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ்ன்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வரவில்லை அல்லது நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது, சிம்பிள். ஏற்கனவே இங்கே யூ ஹாவ் பீன் இருக்கு இல்லையா, இங்கே
ஹேவுக்கு பக்கத்தில், ஹேவ் பீனுக்கு பக்கத்தில் போடக்கூடாது, ஹேவுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். அப்படி ஒரு நாட் போட்டோன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் நாட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ், யூ ஹாவ் நாட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். இந்த ஹேவ் நாட்டை தான் நம்ம வந்து சுருக்கி ஹேவின்ட் அப்படின்னு போடுறோம். இந்த ஹேவ் நாட்டை தான் நம்ம சுருக்கி என்ன பண்ணுறோம், ஹேவின்ட் அப்படின்னு போடுறோம். அப்படின்னா என்னது, யூ ஹேவின்ட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ், யூ ஹேவின்ட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது, திரும்பவும் சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஹேவின்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க, இந்த யூவை பின்னாடி கொண்டு போங்க. ஸோ எப்படி வரும், ஹேவின்ட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், ஹேவின்ட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின் எப்படி உருவாக்குறது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அல்லது நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின் எப்படி உருவாக்குறது, ரொம்பவே சிம்பிள். நம்ம ஏற்கனவே ஒரு பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே எப்படி அப்படின்னா ஹவுன்னு அர்த்தம். அப்போ ஹவ்வை கொண்டு வந்து முன்னாடி போட்டிருங்க, அவ்வளோதான். ஸோ ஹவு ஹாவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், ஹவு ஹாவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின் உருவாக்கணும். அது எப்படி, நம்ம ஏற்கனவே ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி WH கொஸ்டினை போயிட்டு பிளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம், ஒய் கொண்டு வந்து முன்னாடி போடுங்க, அவ்வளோதான். அப்படின்னா எப்படி வருது, ஒய் ஹேவின்ட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், ஒய் ஹேவின்ட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், அதை தான் நான் கீழே எழுதியிருக்கிறேன். ஒய் ஹேவின்ட் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஏன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், யூ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ், have you been learning English, you haven't been learning English, haven't you been learning English, how have you been learning English, why haven't you been learning English. அடுத்ததாம் present perfect continuous tense உடைய different uses என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். First of all, we use the present perfect continuous tense to talk about an action that started in the past and continues up to the present. அதாவது கடந்த காலத்தில் தொடங்கின ஒரு செயல் நிகழ்காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 years. நான் 3 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன். We have been waiting for him since this morning. இன்று காலையிலிருந்து நாங்கள் அவருக்காக காத்து கொண்டு வருகிறோம். Secondly, we use the present perfect continuous tense to talk about an action that has not finished. அதாவது கடந்த காலத்தில் தொடங்கின ஒரு செயல் இன்னும் நிறைவடையலை அப்படின்றது குறிக்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 10 years அண்ட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ வெரி மச் அப்படின்னா நான் கடந்த 10 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் அவ்வளவு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஃபார் 30 minutes அண்ட் ஹி ஹஸ் நாட் எட் அரைவ்ட் அப்படின்னா நான் அவனுக்காக 30 நிமிஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் இன்னும் வந்து சேரல அப்படின்னு அர்த்தம். Thirdly, we use the present perfect continuous tense to talk about an action that has finished but you can still see evidence. அதாவது ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், ஆனால் அந்த செயல் நடந்ததுக்கான எவிடன்ஸ் இப்போவும் உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு நம்ம present perfect continuous tense பயன்படுத்தலாம். For example, oh, the kitchen is a mess. Who has been cooking? அப்படின்னா கிச்சன் என்ன கச்சாமுச்சான்னு கிடக்கு, யார் சமைச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். The ground is wet. It has been raining. அப்படின்னா தரை ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். I've got a stiff neck. I've been working too long on computer. அப்படின்னா எனக்கு கழுத்து பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நேரமாக கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். Fourthly, we use present perfect continuous tense to talk about a series of actions. அதாவது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டு வரும் ஒரு செயலை குறிக்கிறதுக்கு நம்ம present perfect continuous tense பயன்படுத்தலாம். For example, she has been writing to him regularly for a couple of years அப்படின்னா
2 வருஷமாக அவருக்கு தவறாமல் கடிதம் எழுதி கொண்டு வருகிறாள் அப்படின்னு அர்த்தம். He has been phoning me all week for an answer. அப்படின்னா ஒரு ஆன்சருக்காக அவர் வாரம் ஃபுல்லாக எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். And finally, we use present perfect continuous tense often with the expressions like since, for, all week, for days, lately, recently, over the last few months. நாம் present perfect continuous tense அடிக்கடி இந்த expressions கூட நம்ம பயன்படுத்துவோம். For example, I've been working as a teacher for 5 years. He has been studying in this school since 2011. You haven't been getting good results over the last few months. They haven't been working all week. They are on strike. Velu has not been feeling well lately. These are the 5 different uses of the present perfect continuous tense. If you like this video, give a thumbs up. Thank you.